கார்த்திகா. நான் கலைஞர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் நேஷனல் கபடி பிளேயர். நம்ம தமிழ் சினிமா மட்டுமில்லாம சில ஊடகங்களிலும் சென்னை கண்ணகி நகர் பகுதியை ரொம்பவே அருவருப்பா காட்சிப்படுத்தி வந்தாங்க. இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் உலக அளவில் நடந்த கபடி போட்டியில கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா முக்கிய பங்கு வகித்த இந்திய அணி தங்கம் வென்று சாதிச்சிருக்கு. சமீபத்தில் கபடியை மையமாக வைத்து வெளியான பைசன் படத்தை கொண்டாடி வந்த மக்கள் இப்போ கண்ணகி நகர் கார்த்திகாவையும் லேடி பைசன்னு கொண்டாடி வராங்க. இந்த கார்த்திகாவின் திறமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கார்த்திகா. நான் கலைஞர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் நேஷனல் கபடி பிளேயர். நான் 9 டைம்ஸ் நேஷனல் பிளேயர் பண்ணிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுக்காக 4 டைம்ஸ் கேப்டனா இருந்திருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம எஸ்ஜிபி நேஷனல்ல நான் வந்து தமிழ்நாட்டுக்காக கோல்டு வின் பண்ணிருக்கேன். 5 டைம்ஸ் சில்வர் வின் பண்ணிருக்கேன். இப்ப நான் வந்து உங்ககிட்ட நீங்களாம் என்னோட பெரியவங்க, என்னோட நான் கத்துக்க ஒரு லைஃப் ஸ்கில்ல உங்களுக்கு நான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் அது இருக்கும். நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு சொல்லலாம். இது வந்து எதனால கிடைச்சதுன்னா எங்க கோர்ஸ் மூலியமா தான் எனக்கு கிடைச்சது. இது வந்து ஒரு கதை மூலியமா உங்களுக்கு உணர்த்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த கதையை சொல்லாமா? இப்ப ஒரு மிடில் ஸ்கூல்ல ஒரு மேத்ஸ் டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி அந்த டீச்சர் கேட்கறாங்க, மேத்ஸ் டீச்சர் மேத்ஸ் சம் கேட்கறாங்க. I will give you 2 chocolates. At the end of the class, I will give another 2 chocolates. Totally how many chocolates do you have? அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லிருக்கும்? இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாம் சாப்பிட்டேன் ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த பாப்பா என்ன சொல்லுச்சு தெரியுமா? 5 சொல்லுச்சு. 5 எப்படி சொல்லுச்சுன்னு இந்த டீச்சர்ஸ் யோசிக்கிறாங்க. நீங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்கும் போது ஓகே நம்ம இங்கிலீஷ்ல சொன்னோம், அதனால இந்த பாப்பா புரிஞ்சிருக்காது, ஏன்னா மிடில் ஸ்கூல் பொண்ணுல அப்படின்னு மறுபடியும் மிஸ் சொல்றாங்க. இங்க பாருமா, நான் உனக்கு வந்து 2 சாக்லேட் தரேன். இப்ப கிளாஸ் முடிஞ்சு போறப்ப மறுபடியும் 2 சாக்லேட் தரேன். மொத்தம் உங்ககிட்ட எத்தனை சாக்லேட் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப மறுபடியும் இந்த பாப்பா என்ன சொல்லிருக்கோம்? ஏன் பாப்பா இப்படி சொல்லுது அப்படின்ட்டு சரி மேத்ஸ் தெரியல போல அப்படின்ட்டு மிஸ் சொல்லி தர ட்ரை பண்ணேன். உங்ககிட்ட 2 தரேன், கிளாஸ் முடிச்சு மறுபடியும் 2 தரேன், மொத்தம் உங்ககிட்ட எத்தனை இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படி கேக்குறாங்க. அதுக்கு அது பாப்பா மறுபடியும் மிஸ் 5 தான் மிஸ் இருக்கும், எப்படி மிஸ் ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு சொல்லுது பாப்பா. அப்புறம் அந்த பாப்பாவோட எக்ஸ்பிளனேஷன் மிஸ் கேட்டோடனே மிஸ் ஷாக் ஆயிடுறாங்க. மிஸ் நீங்க எனக்கு 2 கொடுக்குறீங்க, கிளாஸ் முடிஞ்சு போறப்ப 2 தரீங்க, ஆனா ஆல்ரெடி எங்க அம்மா 1 கொடுத்தாங்களே ஸ்நாக்ஸ்க்காக, அப்ப மொத்தமா 5 தானே அப்படின்னு சொல்லுது பாப்பா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன லைஃப் ஸ்கில்ல கத்துக்கிறோம்னா எம்பத்தின்ற ஒரு லைஃப் ஸ்கில்ல நம்ம கத்துக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இப்ப அந்த டீச்சர் வந்து அந்த பாப்பாவை புரிஞ்சுக்கல, இவங்களே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த பாப்பாக்கு இங்கிலீஷ் புரியல போல, ஒருவேளை இந்த பாப்பாக்கு மேத்ஸ் தெரியல அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பாப்பாவை ஹேண்டில் பண்ணும்போது she get tension.